ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கிடைப் படி எந்த ஊரில் பிறந்திருக்கோம், எந்த மதத்தில் பிறந்திருக்கோம், இந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நான் என்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த சூழ்நிலையோட பிரதிபலிப்பாக நான் என்கின்ற அகந்தை வந்து நம்புதுன்னு சொல்லலாம். இந்த நான் என்கின்ற அகந்தையை பொறுத்தவரை வந்து பார்த்தோம், அந்த ஈகோவை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டமைப்பை தாண்டி அவங்களால எதையுமே ஏற்றுக்க முடியாது. இந்த கட்டமைப்பில் இருக்கிறது மட்டும்தான் உண்மை, மீதி கட்டமைப்பில் இருக்கிறத வந்து பொய் அப்படிங்கிற விவாதத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களோட கஷ்டத்தையும் மற்றவங்களோட மனநிலைகளையும் நம்ம புரிஞ்சுக்காம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தை அணுகுவோம். இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறாமை, கோபம், காமம் இப்படி கீழ்நிலைகள் இருக்கிற குணாதிசயங்களுக்கு எல்லாத்துக்குமே அகப்பட்டு அதுலேருந்து விழிப்படைய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஈகோ தான்.